வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 தற்கொலை முயற்சிகள், குடிப்பழக்கம், தூக்க மாத்திரைன்னு சொல்லி தன்னோட 36 வயதில் எடுத்த ஒரு விபரீத முடிவெடுத்த ஒரு ஸ்டார் இயக்குனரை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் சில நேரத்தில் தோல்விகள் வாழ்க்கையில் தீரா சோகத்துக்கு காரணமாயிடுதுன்னே சொல்லலாம். இப்படியான நிறைய கலைஞர்களோட கதைகள் இருக்குது. அந்த மாதிரி தான் பாலிவுட்டோட ஸ்டார் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர்னு சொல்லி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் முன்னாள் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் குருதத் அவர்கள். இவர் தெரியாதவங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. ஜூலை 9ஆம் தேதி, அதாவது அவரோட 100வது பிறந்த நாள் அன்னைக்கு தன்னோட 36 வயதில் இறந்து போயிருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி, அவரோட வாழ்க்கை பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. குருதத்தோட உண்மையான பெயர் வசந்த் குமார் சிவசங்கர் படுகோன் என்பது. இவர் ஜூலை 9, 1925 அன்னைக்கு பெங்களூரில் பிறந்திருக்காங்க. இவர் தன்னோட குழந்தை பருவம் முழுவதும் கல்கத்தாவில் தான் படிச்சிருக்காங்க. அங்கே அவர் பெங்காலி மொழியை கற்றுக்கிட்டாங்க. அங்கே இருக்க கலாச்சாரத்தோட ரொம்பவும் நெருக்கமாகிட்டாங்கன்னு சொல்லலாம். தன்னோட குடும்பத்திற்கு நிதியுதவி செய்கிறதுக்காக குருதத் தன்னோட 16 வயசில் பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு ஒரு தொலைபேசி ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமா அவர் கல்கத்தாவில் இருக்க இந்துஸ்தான் டைம்லின்னு ஒரு அலுவலகத்தில் சேர்ந்து படிச்சிருக்காங்க. தன்னோட மாமா மூலமாக சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. புனேவில் இருக்க பிரபாத் என்ற திரைப்பட நிறுவனத்தில் ஒரு நடன இயக்குனராகவும் உதவி இயக்குனராகவும் வேலை செஞ்சுருக்காங்க. அங்கே தேவ் ஆனந்தோட ஒரு நட்பு வந்திருக்கு. அவரோட நட்பு தான் திரைப்பட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இவருக்கு அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். 1951 குருதத் பாஜிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அது சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இந்த படத்தோட பாடல்கள்லாம் ஒரு எவர்கிரீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவை எல்லாமே கீதா தட்டுன்ற ஒரு பாடகி தான் பாடியிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு தளத்தில் அவருக்கும் குருதத்துக்கு 2 பேத்துக்கு இடையில் ஒரு காதல் தொடங்கியிருக்கு. 2 பேருமே 1953 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தேவ் ஆனந்த் நடித்த ஜல் படத்தை திரும்பவும் இயக்கியிருக்காங்க. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. 1954ஆம் ஆண்டு குருதத் அவர்கள் தானே நடித்து இயக்கிய ஒரு படம் தான் ஆய்பார் என்ற படம். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இதுக்கப்புறம் மதுபாலாவோட இணைஞ்சு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 55ன்னு சொல்லி ஒரு படத்தை இயக்கி நடிச்சிருக்காங்க. இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கு. இதனால் அவருக்கு கண்டுபட்டுச்சோ என்னமோ, அவரோட அடுத்த படம் சைலாப் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப பெரிய ஒரு தோல்வியை தழுவிருக்குன்னே சொல்லலாம். குருதத்தோட கடைசி படமான காக்கஸ் கே புல்ன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு தோல்வியை தழுவி இருந்துச்சு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குருதத் அவர்கள் அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், இறந்து பிறந்த குழந்தை இது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த படத்தோட தோல்வியிலேருந்து அவரால் மீளவே முடியலை. இன்னொரு பக்கம் மனைவி கீதாவை விவாகரத்து செஞ்சுட்டாங்க. இதுக்கிடையில் அவங்க 2 முறை தற்கொலைக்கு முயன்றதாக அவங்களோட சகோதரியே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவர் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி தூக்க மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவாங்களாம். இதுக்கப்புறம் அக்டோபர் 10, 1964 அன்னைக்கு காலமாயிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட தூக்க மாத்திரையும் மது குடித்ததும் தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லி ரிப்போர்ட்டு சொல்லியிருக்கு. தேங்க்யூ.